டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நீங்கள் இணைந்திருப்பது பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு. இன்றைய தினம் கூட இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பத்திலே அனுசரணை வழங்குகின்றார்கள் நெஸ்டமால்ட். நாளை புதிதாக ஆரம்பிக்க நெஸ்டமால்ட். இன்றைய கைகளில் நமக்கு கிடைத்திருக்கின்ற பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது இன்று நமது கைகளுக்கு ஈழநாடு, வலம்புரி, உதயன் மற்றும் தினக்குரல் ஆகிய 4 பத்திரிகைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக கொழும்பு முழுவதும் பாதுகாப்பு உச்சம், ஆர்ப்பாட்டங்கள் ஆங்காங்கே தொடர்கின்றன, களுத்துறைக்கும் பரவின போராட்டங்கள், 3 மேல் மாகாணம் முழுவதும் ஊரடங்கு அமல், 39 பில்லியன் ரூபாய் சொத்துக்கள் சேதம் என்கின்ற பிரதான தலைப்பு செய்தி ஈழநாடு பத்திரிகையிலே இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கின்ற பொழுது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் வெடிப்பு, மேல் மாகாணத்தில் காலை வரை போலீஸ் ஊரடங்கு அமுல் என்கின்ற தலைப்பு செய்தி பிரதான செய்தியாக அமைந்திருப்பது இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது கொழும்பில் பதற்றம், பல்கலை மாணவர்கள் கொதிநிலை, பொதுமக்களும் தன்னெழுச்சி, போலீஸ் இராணுவம் குவிப்பு, இரவிரவாக முருகல் நிலை, பல இடங்களில் இணைய சேவை முடக்கம் என்கின்ற செய்திதான் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கின்ற பொழுது யாழில் ஐக்கிய மக்கள் சக்தி போராட்டம், கோத்தாவுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பியவருக்கு மக்கள் செருப்படி என்கின்ற செய்தி இங்கு தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தத்திலே ஆங்காங்கே ஜனாதிபதிக்கும் அரசுக்கும் எதிராக போராட்டங்கள் பல்வேறு இடங்களிலும் வெடித்திருப்பதை இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்திகள் தான் 4 பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக நாங்கள் இனி 4 பத்திரிகைகளிலும் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பிரதான செய்திகள் என்ன என்பதை இப்பொழுது நாங்கள் பார்த்து விடலாம். ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி ஏற்கனவே பார்த்தது போல் கொழும்பு முழுவதும் பாதுகாப்பு உச்சம், ஆர்ப்பாட்டங்கள் ஆங்காங்கே தொடர்கின்றன, களுத்துறைக்கும் பரவின போராட்டங்கள், 3 மேல் மாகாணம் முழுவதும் ஊரடங்கு அமுல், 39 பில்லியன் ரூபாய் சொத்துக்கள் சேதம், நாட்டில் நிலவும் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி நேற்று முன்தினம் இரவு கொழும்பு மெரிஹான பகுதியில் போராட்டங்கள் வெடித்திருந்தன. இதையடுத்து கொழும்பு முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கட்டம் கட்டப்பட்ட ஒரு செய்தியாக ஈழநாடு பத்திரிகையிலே அடிப்படைவாத குழு ஒன்றே வன்முறைகளை தூண்டியது, அரபு வசந்தத்தை ஏற்படுத்தவும் முயற்சி, ஜனாதிபதி ஊடக பிரிவு விளக்கம். இது கட்டப்பட்ட செய்தியாக ஈழநாடு பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கிறது. அத்தோடு கூட்டமைப்பில் அங்கம் வகிக்க சுமந்திரனுக்கு தகுதி உள்ளதா, கேள்வி எழுப்புகின்றார் செல்வம் எம்பி என்கின்ற செய்தி அவரது புகைப்படத்தோடு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு ஜனாதிபதியின் இல்லம் முற்றுகை, ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 54 பேர் போலீசாரினால் கைது என்கின்ற செய்தியும் தலைப்பிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. அவசரகால நிலைமையை பிரகடனப்படுத்தப்பட்டது, அவசரகால நிலைமையை பிரகடனப்படுத்தப்பட்டது என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. யாழ் போராட்டத்தை குழப்ப சதி, அரச ஆதரவாளர் அருண் அடித்து விரட்டப்பட்டார், அமைச்சர்களின் வீடுகளுக்கு கடும் இராணுவ பாதுகாப்பு, கொழும்பில் தொடர்கிறது பதற்றம் என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு புகைப்படத்தோட செய்தியின் வழியாக இருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்கள் நுகேகொடையில் போராட்டம் என்கின்ற ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு முன்வாருங்கள், 11 கட்சிகளின் கூட்டமைப்பு ஜனாதிபதிக்கு அழைப்பு என்கின்ற செய்தி சுதந்திர கட்சி. அடுத்ததாக நாளைய பேரணியில் அனைவரும் திரள்கள், விக்னேஸ்வரன் எம்பி அழைப்பு என்கின்ற செய்திகள் ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்கத்திலே இடம்பெற்றிருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்து காணப்படுகிறது. வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பிரதான தலைப்பு செய்திகளை பார்க்கின்ற பொழுது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் வெடிப்பு, மேல் மாகாணத்தில் காலை வரை போலீஸ் ஊரடங்கு அமுல் என்கின்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஏனைய முக்கிய செய்திகளாக பார்க்கின்ற பொழுது பொது அவசரகால நிலை ஜனாதிபதியால் பிரகடனம், விசேட வர்த்தமானி வெளியீடு என்கின்ற செய்தி கட்டம் கட்டப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. அத்தோடு இன்னும் ஒரு செய்தி, நாளை நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டமா, தீர்மானம் எடுக்கப்படவில்லை என போலீசார் தெரிவிப்பு என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. மெரிஹானவில் இடம்பெற்றது இனவாத சம்பவம் இல்லை, முன்னாள் பிரதமர் ரணில் தெரிவிப்பு என்கின்ற செய்தி.
நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த சம்பவங்களோடு அடுத்து நடைமுறை பிரச்சனைகளும் இங்கு செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. எரிவாயு வரிசை தொடர்பில் என் மனைவியிடம் கேளுங்கள், கெஹலிய என்கின்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கைதானவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய 300 சட்டத்தரணிகள் என்கிற செய்தியும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. அரசுக்கு எதிரான போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் இணைவு. அடுத்து அமைச்சரவையை கலைத்து காபந்து அரசை அமைக்குக ஆளும் தரப்பைச் சேர்ந்த 11 கட்சிகள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. சமூக வலைதளத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம், போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவிப்பு என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து மின்வெட்டு தொடர்பான ஒரு செய்தி. நாட்டில் இன்று 8.5 மணி நேர மின்வெட்டு என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இறுதியாக கட்டம் கட்டப்பட்ட ஒரு செய்தியாக ஆர்ப்பாட்டத்துக்கு இடையூறு விளைவித்தவர் நையப்புடைப்பு என்கிற செய்தி கட்டம் கட்டப்பட்டு இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து அடுத்து உதயன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிற முன்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது பார்த்திருந்தோம். பிரதான தலைப்பு செய்தியாக கொழும்பில் பதற்றம், பல்கலைக்கழக மாணவர்கள் கொதிநிலை, பொதுமக்களுக்கு தன்னெழுச்சி, போலீஸ் ராணுவம் குவிப்பு, இரவிரவாக முருகல் நிலை, பல இடங்களில் இணைய சேவை முடக்கம். இது பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. முக்கிய தலைப்புகளாக மேல் மாகாணத்தில் வந்தது ஊரடங்கு, இடைக்கால அரசை அமைக்காவிடின் உடனடியாக வெளியேற சுதந்திர கட்சி தயார், தயாசிரி மிரட்டல் தொனி, மிரிகான மக்கள் போராட்டம் பயங்கரவாத நடவடிக்கையாம், அமைச்சரின் பேச்சால் சர்ச்சை என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. அமைதியாக போராடுங்கள், அங்கஜன் அட்வைஸ், இந்த செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. நாட்டில் அவசர கால நிலை, இது கட்டம் கட்டப்பட்ட ஒரு செய்தியாக நாட்டில் அவசர கால நிலை என்கின்ற ஒரு செய்தி முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு புகைப்படத்தோடு போலீசார் முன்னிலையில் கோத்தாவின் அடிவெரடிக்கு ஆர்ப்பாட்டத்தில் தர்ம அடி என்கின்ற செய்தி அந்த காட்சிக்குரிய புகைப்படத்தோடு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மிரிகான போராட்டம் பின்னணியில் சூழ்ச்சியா ஆராய்கிறதாம் போலீஸ் என்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஆளுங்கட்சி நேற்று அவசர ஆலோசனை. அத்தோடு இறுதி செய்தியாக அரசாங்கத்துக்கு எதிராக ஐக்கிய பெண்கள் சக்தி ஆரம்பித்தது பேரணியை என்கிற செய்தி உதயன் பத்திரிகையிலே முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கிய செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்ற முன்பக்க செய்திகளை நாங்கள் பார்த்துவிடலாம். ஐக்கிய மக்கள் சக்தி போராட்டம், கோத்தாவுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பியவருக்கு மக்கள் செருப்படி என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக 2 விமானங்கள் தயார் நிலையில், ராஜபக்ஷாக்கள் தப்பியோட முயல்கின்றனரா, தி வீக், அது கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. விரிவாக பார்க்கலாம். பிறகு மாதகல் கடலில் 3 கேரள கஞ்சாவுடன் கைது, ஒரு புகைப்படத்தோடு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையில் வன்முறை, ஐநா பெரும் கவலை, அமைச்சு பதவிகளை வகிக்கும் சுதந்திர கட்சியினர் பதவி விலகுவர், இதுவும் இடம்பெற்ற செய்தியாக காணப்படுகிறது. பஸ்களுக்கு தீ வைத்தது இராணுவத்தினரா, பொய் பிரச்சாரம் என்கிறார் அமைச்சர் பிரசன்ன, அரசு தரப்பினருக்கு தீவிர பாதுகாப்பு, அமைச்சர்களின் வெளி நடமாட்டங்களும் குறையும், இது இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்தி தலைப்பு. காணாமல் போன உறவினர்களின் கண்டன பேரணியில் ஒன்றிணைவோம், வேலன் சுவாமிகள் அழைப்பு என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. மொரட்டுவ மேயரின் இல்லம் முன்பாக பதற்ற நிலை, விசேட அதிரடிப்படையினர் அழைப்பு என்கின்ற செய்தி. அரசு வன்முறையால் ஒடுக்கப்படும் மக்கள் சார்பாக 600க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் என்கின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. இனியும் வேடிக்கை பார்க்க மாட்டோம், அமைச்சர் சரத் வீரசேகர எச்சரிக்கை. மிரிகான சம்பவத்தை சாட்டாக பயன்படுத்தி போராட்டங்களை நசுக்க அரசு முயற்சி, ஜேவிபி தெரிவிப்பு. வெள்ளை துணி பிரச்சாரம் ஆரம்பம், ராஜபக்சர்களுக்கு எதிராக மக்கள் கடும் சீற்றம் என்கின்ற செய்தியும் இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, நாங்கள் தொடர்ந்து பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகளின் விரிவாக்கத்தினை நாங்கள் பார்த்து விடலாம். முதலாவதாக ஈழநாடு பத்திரிகையின் செய்திகளுடைய விரிவாக்கத்தை நாங்கள் இப்பொழுது பார்த்து விடலாம். கொழும்பு முழுவதும் பாதுகாப்பு உச்சம் என்கின்ற பிரதான தலைப்பு செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆர்ப்பாட்டங்கள் ஆங்காங்கே தொடர்கின்றன, கழுத்துரைக்கும் பரவின போராட்டங்கள். 3 மேல் மாகாணம் முழுவதும் ஊரடங்கு அமல், 39 மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் சேதம் என்று அந்த செய்தி தொடர்வதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியின் விரிவாக்கத்தை பார்க்கலாம். நாட்டில் நிலவும் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி நேற்று முன்தினம் இரவு கொழும்பு மிரிகான பகுதியில் போராட்டங்கள் வெடித்திருந்தன. இதையடுத்து கொழும்பு முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் நேற்றும் ஆங்காங்கே போராட்டங்கள் இடம்பெற்றன. நேற்று களுத்துறை மாவட்டத்துக்கும் போராட்டங்கள் பரவியிருந்த நிலையில் நள்ளிரவு 12 மணி முதல் இன்று காலை 6 மணி வரையில் மேல் மாகாணம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் உச்சக்கட்ட பாதுகாப்புகளுக்கு மத்தியிலும் பல்வேறு இடங்களிலும் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். மொரட்டுவை நகர பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த நகரத்தின் முதல்வரின்
இல்லத்தின் மீது கல்வீச்சு தாக்குதலை நடத்தினர். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றம் ஏற்படவே அங்கு விசேட அதிரடிப்படை போலீசார் குவிக்கப்பட்டனர். இதே சமயம் மொரட்டுவை நகரின் காலி வீதியில் மறைத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டக்காரர்கள் வீதியை மறைத்த போதும் பாடசாலை வாகனங்கள், ஆம்புலன்ஸ்களை அவ்வழியே பயணிக்க அனுமதித்ததுடன் தமது எதிர்ப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தினர். இதே போன்றதொரு போராட்டம் நேற்று இரவு கொழும்பு தாமரை தடாக பகுதியிலும் இடம்பெற்றது. இதேவேளை களுத்துறை பேருவளையிலும் மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் பேருவளையின் நகரத்தின் ஒரு பகுதி முடக்கப்பட்டது. இது தவிர கொழும்பு முழுவதும் பாதுகாப்பு கடுமையாக்கப்பட்டுள்ளது. பெருமளவு போலீசாரும் இராணுவத்தினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். எனினும் மக்கள் சிறிதளவிலும் கூட்டமாகவும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த போராட்டங்களின் போது கோத்தபாய வீட்டுக்கு போ, விலையேற்றத்தை குறை, பொருட்களுக்கான தட்டுப்பாட்டை நீக்கு என்ற கோஷங்களை மக்கள் வலியுறுத்தியிருந்தனர். இதே சமயம் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற போராட்டங்களால் 39 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டன என்று போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார் என்கின்ற அடிப்படையிலே அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அடிப்படைவாத குழு ஒன்றை வன்முறைகளை தூண்டியது. அரபு வசந்தத்தை ஏற்படுத்தவும் முயற்சி, ஜனாதிபதியின் ஊடக பிரிவு விளக்கம் என்கின்ற ஒரு செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியின் விரிவாக்கத்தை பார்க்கலாம். நுகேகொட ஜனாதிபதி இல்லத்துக்கு அருகில் நேற்று முன்தினம் இரவு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த குழுவினருக்கு இடையில் ஒழுங்கமைக்கப்பட்ட அடிப்படைவாதிகள் குழுவொன்று வன்முறை சூழலை ஏற்படுத்தியமை தெரிய வந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு நேற்று காலை விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலே தெரிவித்திருக்கிறது. இலங்கையிலும் அரபு வசந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற பிரச்சாரமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இரும்பு கட்டைகள், பொல்லுகள் மற்றும் ஆயுதம் ஏந்திய கும்பல் ஆர்ப்பாட்டக்காரர்களை தூண்டிவிட்டு மேரிகான பங்கிரிவத்தையில் உள்ள ஜனாதிபதியின் இல்லத்தை நோக்கி பேரணியாக சென்று கலவரத்தை ஏற்படுத்தியுள்ளது. வன்முறையில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் திட்டமிட்ட அடிப்படைவாதிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் நாட்டில் அரபு காடுகளை உருவாக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளனர். சமூக ஊடகங்களை அனாமதேயமாக பயன்படுத்தி மக்களை தூண்டிவிட்டு நாட்டை சீர்குலைக்கும் நோக்கில் இந்த கலவரம் நடத்தப்பட்டுள்ளது என கைது செய்யப்பட்டவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். இவ்வாறாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்கிறதாக அந்த செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக, கூட்டமைப்பில் அங்கம் வகிக்க சுமந்திரனுக்கு தகுதி உள்ளதா என்று செல்வம் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளதாக ஒரு செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. விடுதலை புலிகளின் ஆசீர்வாதத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் நாமே. விடுதலை புலிகளை வன்முறையாளர்கள் போல காட்டிக்கொள்ளும் சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்க தகுதியுள்ளவரா என கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன். நேற்று முன்தினம் வவுனியாவில் நடந்த நிகழ்வொன்றில் பின்னர் கருத்து தெரிவித்த நிகழ்வொன்றில் அவர் இதனை கூறியிருக்கின்றார். அந்த நேரத்தில் பின்னர் கருத்து தெரிவித்த சுமந்திரன் எம்பி தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து டெலோ வெளியேறினால் சந்தோஷம் அடைவேன் எனவும் கூறியிருந்தார் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இந்த நிலையில் M.A. சுமந்திரனின் கருத்துக்கு டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் எம்பியும் பதிலளித்திருக்கின்றார். இது குறித்து அவர் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழீழ விடுதலை இயக்கம் விலகிச் சென்றால் தமிழரசு கட்சி சந்தோஷப்படும் என சுமந்திரன் தெரிவித்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகி 10 வருடங்களின் பின்னரே சுமந்திரன் கட்சிக்கு வந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கத்தில் டெலோ பங்காற்றி இருந்தது. கிழக்கில் உள்ள தமிழ் அரசு கட்சியின் பிரமுகர்கள் பலருக்கும் அது தெரியும். ஆயுத போராட்டத்தை வன்முறை என சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். வன்முறையை ஏற்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். சுமந்திரன் வன்முறை என குறிப்பிடும் வே. பிரபாகரனின் ஆசீர்வாதத்துடனேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த கூட்டமைப்பில் சுமந்திரன் எப்படி அங்கம் வகிக்க முடியும்? இதேவேளை சுமந்திரனின் கருத்து தமிழரசு கட்சியின் கருத்தா என்பதை அந்த கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசாவும், சுமந்திரனின் கருத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்தா என்பதை சம்பந்தனும் தெளிவுபடுத்த வேண்டும். போராட்டத்திலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கத்திலும் ஒரு துளியளவு பங்களிப்பையும் செலுத்தாதவர் சுமந்திரன். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் அனைவருக்கும் முன்பாகவே எமது முடிவை அறிவித்தோம். எமது முடிவு ஜனநாயக ரீதியிலானது என சம்பந்தனும் தெரிவித்திருந்தார். சுமந்திரன் பல தடவைகள் சீண்டிய போதும் நாம் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மௌனம் சாதித்தோம். இப்பொழுது சுமந்திரன் சொன்ன கருத்து பாரதூரமானது, அதற்கு பதிலடி கொடுப்போம். துரோகிகள் போல சுமந்திரன் பொய்யான கருத்தை தெரிவித்திருந்தார். நாம் துரோகிகளாக புலிகளால் பார்க்கப்பட்டிருந்தால் கூட்டமைப்பை உருவாக்கும் பணியை புலிகள் எம்மிடம் தந்திருக்க மாட்டார்கள்.
விடுதலை புலிகளும் டெலோவும் எப்படி அந்யோன்யமாக செயல்பட்டார்கள் என்பதற்கு வரலாறு சாட்சி. அது வரலாறு தெரிந்தவர்களுக்கு புரியும். விடுதலை புலிகளின் மூத்த போராளிகளுக்கும் நன்கு தெரியும். வவுனியாவில் புலிகளுடன் சேர்ந்து செயல்படுவதாக கூறி எமது உறுப்பினர்களும் அலுவலகங்களும் தாக்கப்பட்டிருந்தன. எம்மையும் புலிகளையும் பற்றி பேசும் தகுதி சுமந்திரனுக்கு கிடையாது என்று அவர் கூறியதாக அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக பார்க்கலாம். இங்கே ஜனாதிபதியின் இல்லம் முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 54 பேர் போலீசாரினால் கைது என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மேரிகானவில் ஜனாதிபதியின் இல்லத்துக்கு அருகில் ஜனாதிபதியை பதவி விலக கோரி நேற்று முன்தினம் இரவு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஒரு பெண் உட்பட 54 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பொருளாதார நெருக்கடியால் சீற்றமடைந்த மக்கள் சுயமாக அரசுக்கு எதிராக திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை அடக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் நீர்த்தாரை பிரயோகம் செய்தும் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். மக்கள் போராட்டம் வெடித்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு அமல் செய்யப்பட்ட ஊரடங்கு நேற்று அதிகாலை 5 மணி முதல் நீக்கப்பட்டது. எனினும் நுகைகொடை மீர்கான பகுதியில் ஆரம்பித்த ஆர்ப்பாட்டம் கொழும்பின் வேறு பகுதிகளிலும் பரவியுள்ளதால் மேலும் ஊரடங்கு விதிக்கப்படும் சாத்தியம் உள்ளதாக கருதப்படுகிறது. அத்துடன் ஏப்ரல் 3ஆம் தேதி நாடு முழுவதும் தன்னெழுச்சி போராட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் பிராந்திய ரீதியாகவோ அல்லது நாடு தழுவிய ரீதியிலோ மீண்டும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் எனவும் கருதப்படுகிறது என்கின்றவாறு அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக பார்க்கிற பொழுது அவசரகால நிலைமையை பிரகடனப்படுத்தப்பட்டது என்கின்ற ஒரு செய்தி. நாட்டில் அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தி ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச உத்தரவு பிறப்பித்துள்ளார். நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அரச வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. அவசரகால சட்டத்தின் மூலம் பிடியாணையின்றி கைதானோரை காவலில் வைக்கவும் சொத்துக்களை முடக்கவும் எந்த ஒரு இடத்திலும் நுழைந்து சோதனை செய்வதற்கும் சட்டங்களை இடைநிறுத்துவதற்கும் நீதிமன்றால் கேள்விக்கு உட்படுத்த முடியாத உத்தரவுகளை பிறப்பிக்கவும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது என்கிறவாறு அந்த அவசரகால சட்டம் தொடர்பான செய்தியும் இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது நாளைய பேரணியில் அனைவரும் திரள்க என்கின்ற ஒரு செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. விக்னேஸ்வரன் எம்பி அதற்கு அழைப்பு என்கின்ற செய்தி. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் நாளை ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 10 மணிக்கு யாழ் பேருந்து தரிப்பிடம் முன்பாக முன்னெடுக்கும் கண்டன பேரணிக்கு தமிழ் மக்கள் விடுதலை கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் விக்னேஸ்வரன் ஆதரவு தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த பேரணியில் சகல பொதுமக்களும் சிவில் சமூகங்களும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக செய்தி தொடர்கிறது. அது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு: முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பின்னரான தமிழ் மக்களின் நீதிக்கான போராட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கங்கள் மிகவும் முக்கியமானதும் காத்திரமானதுமான வகைவாகத்தை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு சிரமங்கள், இடையூறுகள், சவால்களின் மத்தியில் மன உறுதியுடன் தளராமல் அவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டங்களுக்கு நாம் அனைவரும் நம்மால் இயன்றளவு உடல் உள ரீதியான ஆதரவை கொடுப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அண்மையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தின் மீது போலீசார் மேற்கொண்ட மிலேச்சத்தனமான தாக்குதலை கண்டித்தும் நீதிக்காக போராடும் தாய்மார்களின் நியாயமான கோரிக்கையினை வலியுறுத்தும் நோக்கங்களுக்காகவே ஞாயிற்றுக்கிழமை அன்று கண்டன பேரணி யாழ்ப்பாண பேருந்து தரிப்பிடத்தில் காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. நான் சுய இனமாக இருப்பதால் என்னால் அன்றைய தினம் கலந்து கொள்ள முடியுமோ தெரியவில்லை. ஆனால் இந்த போராட்டத்தில் எனது கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் ஆகியோரையும் மற்றும் பொதுமக்களையும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைப்பு விடுக்கின்றேன் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைந்திருப்பது இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக அமைச்சு பதவிகளை உதறுகிறது சுதந்திர கட்சி என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சு பதவிகளிலிருந்து விலகி சுயாதீனமாக செயல்படுவதற்கு ஆளும் கட்சியின் பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முடிவு செய்துள்ளது. இந்த முடிவு நேற்றைய தினம் அந்த கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கூடிய மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. இதேவேளை நிழல் அரசாங்கம் ஒன்றை அமைக்குமாறும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது என்கின்றவாறு அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சர்களின் வீடுகளுக்கு கடும் இராணுவ பாதுகாப்பு, கொழும்பில் தொடர்கிறது பதட்டம் என்கின்ற செய்தியின் விரிவாக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். ஜனாதிபதியின் இல்லத்தை முற்றுகையிடும் போராட்டம் மீரிகானவில் நேற்று முன்தினம் ஆரம்பமானது. அடுத்து முக்கிய அமைச்சர்களின் வீடுகளுக்கு இராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் மீரிகான வீட்டின் முன்பாக நேற்று முன்தினம் இரவு பெரும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.
பெருமளவு போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் அவ்விடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தனவின் வீட்டை சுற்றி வளைத்தும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறும் நிலையில் அமைச்சர்களின் வீடுகளுக்கு ராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறு அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்ததாக யாழ் போராட்டத்தை குழப்ப சதி, அரச ஆதரவாளர் அருண் அடித்து விரட்டப்பட்டார் என்கின்ற செய்தியை பார்க்கலாம். ஐக்கிய மக்கள் சக்தியினர் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் முன்பாக நடத்திய போராட்டத்தில் புகுந்து குழப்பம் ஏற்படுத்த முயன்ற அரச ஆதரவாளராக அறிவிக்கப்பட்ட அருண் சித்தார்த் அந்த கட்சியினரால் அடித்து விரட்டப்பட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்களான ஹிருணிகா பிரேமச்சந்திரன், உமாச்சந்திர பிரகாஷ் உள்ளிட்டவர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் யாழ்ப்பாணத்தில் நேற்று போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது அரசு ஆதரவு கோஷத்துடன் அருண் சித்தார்த் தலைமையில் சிலர் அந்த கூட்டத்துக்குள் நுழைந்தனர். இதைத் தொடர்ந்து அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்த நிலையில் போராட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் தனது செருப்பை கழற்றி அருணை கன்னத்தில் அறைந்தார். மீண்டும் அவரை தாக்க முயன்ற போதும் ஹிருணிகாவின் பாதுகாவலர் அவரை தடுத்துவிட்டார். இந்த நிலையில் வேறு சில ஆர்ப்பாட்டக்காரர்களும் அருணை விரட்டி தாக்கினர். எனினும் போலீசாரால் மீட்கப்பட்ட சித்தார்த் உள்ளிட்ட அரசாங்க ஆதரவு தரப்பினர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்கின்றவாறும் அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த செய்தியினை நாம் பார்க்கலாம். பல்கலைக்கழக மாணவர்கள் நுகேகொடையில் போராட்டம் என்கின்ற ஒரு செய்தியும் இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த பல நூறு பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு போராட்டத்தில் குதித்தனர். நுகேகுட விஜயராம சந்தையில் கூடிய மாணவர்கள் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி போராட்டங்களில் ஈடுபட்டனர். நேற்று முன்தினம் ஆரம்பமான மிரிகான போராட்டத்தின் தொடர்ச்சியாகவே நேற்று இந்த போராட்டம் ஆரம்பமாக இருக்கிறது என்கிறவாறு அந்த செய்தி இங்கே நிறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாக இந்த செய்திகள் தான் இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையிலே முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் நாங்கள் இன்றைய நாளிதழ் செய்தியோடு நாங்கள் இணைந்திருக்கலாம். சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்தித்திருக்கின்றோம். இது இன்றைய பத்திரிகைகளின் நிகழ்ச்சி. இந்த நேரத்திலே ஈழநாடு பத்திரிகையில் இடம்பெற்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்த்து கொண்டு அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு முன்வாருங்கள், 11 கட்சிகளின் கூட்டமைப்பு ஜனாதிபதிக்கு அழைப்பு என்கின்ற ஒரு செய்தி. நாடு எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க முன்வருமாறு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு 11 கட்சிகள் கொண்ட கூட்டமைப்பு அழைப்பு விடுத்திருக்கிறது. தேசிய சுதந்திர முன்னணியின் பிமல் வீரவன்ச நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார். பாராளுமன்றில் அனைத்து கட்சிகளின் ஒருமித்த கருத்துடன் பொருளாதார திட்டம் வகுக்கப்பட வேண்டும், அவற்றை நடைமுறைப்படுத்த அரசமைப்பு சட்டத்தின்படி புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட வேண்டும் என்றார். இதன்போது கருத்துரைத்த நிழல் அரசாங்கம் அமைக்கப்பட்ட பின்னர் தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் உதய கம்மன்பில தெரிவித்தார். மக்கள் பட்டினியிலும் இருளிலும் தவிக்கும் நிலையில் கடன் சேவைக்காக 700 கோடி டாலர்களை செலவிட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். கடனை திருப்பி செலுத்துவதை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் என்கின்றவாறு அந்த செய்தியும் நிறைவடைந்திருக்கிறது. இது ஈழநாடு பத்திரிகையிலே இடம்பெற்ற முன்பக்கத்தில் இடம்பெற்ற செய்திகளுடைய விரிவாக்கமாக காணப்படுகிறது. சரி, தொடர்ந்து இனி அடுத்ததாக நாங்கள் உதயன் பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கின்ற செய்திகளுடைய விரிவாக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். முன்பக்கத்திலே பிரதான தலைப்பு செய்தியாக கொழும்பில் பதற்றம், பல்கலை மாணவர்கள் கொதிநிலை, பொதுமக்களும் தன்னெழுச்சி, போலீஸ் ராணுவம் குவிப்பு, இரவிரவாக முருகல் நிலை, பல இடங்களில் இணைய சேவை முடக்கம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். அரசாங்கம் உடன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்று முன்தினம் இரவு ஆரம்பித்த ஆர்ப்பாட்டங்கள் நேற்றும் பூதாகரமாக வெடித்துள்ளது. கொழும்பு விஜயராம பகுதியிலும் இதர பகுதிகளிலும் இந்த போராட்டங்கள் மிக தீவிரம் பெற்றுள்ளன. இவ்வாறாக அந்த செய்தி தொடர்வதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தினுடைய ஒரு சிறிய சொற்ப பகுதியை நாங்கள் பார்த்து விடலாம். ஜனாதிபதி கோத்தபாயவின் இல்லத்தை முற்றுகையிட்டு நேற்று முன்தினம் நள்ளிரவு மக்கள் பெரும் போராட்டத்திலும் வன்முறையிலும் ஈடுபட்ட நிலையிலும் மேலும் நாட்டின் பல பகுதிகளிலும் மக்கள் போராட்டங்கள் தீவிரத்தோடு வெடிக்க தொடங்கியுள்ளது என்கின்றவாறு அந்த செய்தி தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்திலே நுவரெலியா பகுதியிலும் அந்த போராட்டம் தொடர்ந்திருப்பதாக இங்கு தகவல்கள் வெளியாக இருக்கிறது. வசந்த காலத்தை முன்னிட்டு நுவரெலியாவில் வசந்த கால நிகழ்வுகள் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழமையானது. இந்த வருடத்துக்கான வசந்த கால நிகழ்வுகள்
நிகழ்வுகளுக்கு நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நாடு இப்போது இருக்கும் நிலையில் இந்த நிகழ்வுகள் தேவைதானா என்று கேள்வி எழுப்பி சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்திலேயே ஆர்ப்பாட்டம் தீவிரம் பெறத் தொடங்கியது. ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். இதையடுத்து நிகழ்வுகள் அனைத்தும் இடைநடுவில் கைவிடப்பட்டன. போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மொரட்டுவ பகுதியிலும் ஒரு விடயம் இடம்பெற்றதாக மொரட்டுவ மாநகர சபையின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகிலும் நேற்று போராட்டம் இடம்பெற்றது. மரத்தொழிலில் ஈடுபடுபவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லூரபத்தை மரக்கூட்டு தாவரத்தில் இருந்து மொரட்டுவை மாநகர சபைக்கு பேரணியாக சென்று அங்கு அவர்கள் தமது போராட்டத்தை முன்னெடுத்தனர். பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மொரட்டுவை மாநகர சபையில் உள்ள ஜேவிபி உறுப்பினர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இதைவிட பருத்துத்துறை தொடக்கம் தெய்வேந்திர முனை வரை ஐக்கிய பெண்கள் சக்தியினால் அரசாங்கத்துக்கு எதிராக பேரணியும் நடத்தப்பட்டு வருகின்றது. அத்துடன் கொழும்பின் சில பகுதிகளிலும் நேற்று போராட்டம் இடம்பெற்றது. அதனை அடுத்த நாட்களில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை தீவிரப்படுத்த ஜேவிபி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன தீர்மானித்துள்ளன என்றும் தெரிய வருகிறது என்கின்றவாறு அந்த செய்தி நிறைவடைந்திருப்பது இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த செய்தியாக மீரிகான மக்கள் போராட்டம் பயங்கரவாத நடவடிக்கையாம், அமைச்சரின் பேச்சால் சர்ச்சை என்கின்ற ஒரு செய்தி. மீரிகான பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை பயங்கரவாத செயல்பாடு என விமர்சித்துள்ள அரசு கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படலாம் என்ற துணையிலும் கருத்து வெளியிட்டிருக்கிறது. ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் திலும் அமனுகம இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதுடன் போராட்டத்தை ஒடுக்க ராணுவம் களமிறக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டார். அது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மக்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை, மாறாக ஜனாதிபதியின் வீட்டுக்குள் நுழைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சியை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. போலீசாரின் வாகனங்கள் எரிக்கப்பட்டுள்ளது. அப்போது கூட அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. எனினும் ஜனாதிபதி ஒருவர் வீட்டில் இருக்கும் போது கலகம் ஏற்படுத்தும் நோக்கில் அவரின் வீட்டுக்குள் நுழைவதை அனுமதிக்க முடியாது. அதனையே குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி போலீசார் தடுத்துள்ளனர். தண்ணீர் தாரை பிரயோகமும் கண்ணீர் புகை தாக்குதலுமே நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் தீவிரவாத செயல்பாடாகும். எனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கூட நடவடிக்கை எடுக்கப்படலாம். 88ஆம் ஆண்டு காலப்பகுதியிலும் இப்படி பஸ்களை கொளுத்தினர், போலீசாரை தாக்கினர். அதனாலேயே 54 பேரையும் கைது செய்வதற்கு காரணம் இருந்திருக்கலாம். எனவே எந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை போலீசார் தீர்மானிப்பார்கள். போராட்டம் இடம்பெற்ற இடத்தில் ராணுவத்தினர் இருந்தனர். எனினும் அவர்கள் களமிறக்கப்படவில்லை. விசேட அதிரடிப்படையினர் மட்டுமே ஈடுபடுத்தப்பட்டனர் என்றார் என்கிறவாறு அந்த செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த செய்தியாக ஆளுங்கட்சி நேற்று அவசர ஆலோசனை என்கின்ற ஒரு செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆளுங்கட்சியின் அவசர கால நடைமுறைக்கு ஏற்ற வகையில் நாடாளுமன்ற குழு கூட்டம் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச தலைமையில் நேற்று நடைபெற்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, மூத்த அமைச்சர்கள் உட்பட ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பிலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை சம்பந்தமாகவும் இதன் போது விரிவாக அலசி ஆராயப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்ட போதிலும் விரிவான எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை என்கின்றவாறு அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மேல் மாகாணத்தில் வந்தது ஊரடங்கு என்கின்ற ஒரு செய்தி. கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள புறநகர் பகுதிகளில் நேற்றைய தினம் தன்னெழுச்சி போராட்டங்கள் வெடித்தன. இதனை அடுத்து நேற்றைய தினமும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எரிபொருள் நெருக்கடி தொடர்பில் மின்வெட்டு மற்றும் பொருட்களின் வெளியேற்றத்தை கண்டித்து இதர சில கோரிக்கைகளை முன்வைத்துமே இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அத்துடன் ஊடகவியலாளர் தாக்கப்பட்டமையை கண்டித்தும் போராட்டங்கள் இடம்பெற்றன. இவ்வாறானதொரு பின்புலத்தில் மேல் மாகாணத்தில் நேற்று நள்ளிரவு முதல் இன்று காலை 6 மணி வரை போலீஸ் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று முதல் கட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டது என்கின்றவாறு அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அமைதியாக போராடுங்கள், அங்கஜன் அட்வைஸ் என்கின்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பொருளாதார நெருக்கடியால் ஆளும் தரப்புக்கு எதிராக மக்களின் சீற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் போராடும் மக்கள் அமைதி வழியில் போராட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி இல்ல சம்பவம் தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கே மேற்கண்டவாறு அவர் பதிலளித்திருக்கின்றார். மிகப்பெரிய சவாலான நிலைமை இலங்கையில் ஏற்பட்டிருக்கிறது. விலைவாசிகள் உயர்ந்துள்ளன. இது மிகவும் கஷ்டமான விடயம். ஆனாலும் யாழ் மாவட்ட மக்களை பொறுத்தவரை இது புதிதல்ல. தெற்கு மக்களுக்கு புதியதொரு சம்பவமாகவே இருக்கும்.
நேற்று முன்தினம் அதற்கமைய ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. அது வன்முறையாக மாறி இருக்கின்றது. நாங்கள் வன்முறையில் இருந்து வந்த மக்கள் மீண்டும் அதனை நோக்கி போகக்கூடாது. மக்களுடைய போராட்டத்தின் வேதனையை உணரக்கூடியதாக இருக்கின்றது. போராட்டத்தை அமைதியாக செய்ய வேண்டும். வன்முறை இல்லாமல் போராட்டங்களை செய்து தீர்வை நோக்கி செல்ல முடியும். எந்த அரசிடமும் எந்த தலைவரிடமும் உடனடி தீர்வு இல்லை. தற்போதுள்ள சிக்கலுக்கு தீர்வு பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து எங்களால் முடிந்த ஆலோசனைகளை முயற்சிகளை வழங்கி ஒரு தீர்வை காண முயற்சி செய்ய வேண்டுமே தவிர வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது என்று அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக மிரிஹான போராட்டம் பின்னணியில் சூழ்ச்சியா ஆராய்கிறது போலீஸ் என்கின்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மிரிஹான போராட்டத்தின் பின்னணியில் சூழ்ச்சி ஏதும் உள்ளதா என்பது தொடர்பிலும் மக்கள் திட்டமிட்டபடி அடிப்படையில் தூண்டப்பட்டுள்ளனரா என்பது சம்பந்தமாகவும் முழுமையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். இவ்வாறு சிரேஷ்ட போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்கிறது. அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, மிரிஹான பகுதியில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை போலீசார் எந்தவித அதிகாரத்தையும் பயன்படுத்தவில்லை. மக்களின் போராடும் உரிமைக்கு அவர்கள் மதிப்பளித்தனர். எனினும் இரவு 10 மணிக்கு பிறகு போராட்ட வடிவம் மாறியுள்ளது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் ஆரம்பத்தில் எச்சரிக்கை விடுத்தனர். எனினும் போராட்டக்காரர்கள் கட்டுப்படவில்லை. அதன் பின் தண்ணீர் தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்னரே கண்ணீர் புகை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. மேற்படி சம்பவத்தின் போது பெண்ணொருவர் உட்பட 54 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. சிஐடியினரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போராடும் உரிமையை போலீசார் மதிக்கின்றனர். அதற்கு அனுமதி வழங்குமாறு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அரசு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல், தீ மூட்டுதல் உள்ளிட்ட சம்பவங்கள் இடம்பெற்றால் போலீசார் தமது அதிகாரங்களை பயன்படுத்தவே செய்வார்கள். கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் உட்பட விசேட சட்டம் எதுவும் பயன்படுத்தப்பட மாட்டாது. சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை உட்பட சாதாரண சட்டத்தின் பிரகாரமே அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளதாக அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக போலீசாரின் முன்னிலையில் கோத்தாவின் அடிவரடிக்கு ஆர்ப்பாட்டத்தில் தர்ம அடி என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு இடம்பெற்றிருக்கிறது. அந்த செய்தியின் விரிவாக்கத்தை பார்க்கலாம். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த அருண் சித்தார்த் என்ற நபர் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் வைத்து கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார். அவரை காப்பாற்ற போலீசார் முயற்சி எடுத்த போதும் அதையும் மீறி தாக்குதல் நடத்தப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட பேரணி யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தை வந்தடைந்தது. இதன் போது அங்கு அருண் சித்தார்த் தலைமையிலான கும்பல் தேசிய கொடியை ஏந்தியவாறு நின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் குழுவினருக்கும் அருண் சித்தார்த் தலைமையிலான கும்பலுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆயினும் அங்கிருந்த மக்களை அருண் சித்தார்த் கும்பல் தாக்க முற்பட்டது. அதனால் மக்களும் தற்பாதுகாப்புக்காக திருப்பி தாக்கினர். ஒரு கட்டத்தில் அருண் சித்தார்த் மீது செருப்படி நடத்தப்பட்டது. தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் மீதும் அவர் மீதும் ஹெல்மெட் மற்றும் தடிகளால் சரமாரியான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அருண் சித்தார்த்தை ஒருவாறு மீட்ட போலீசார் முச்சக்கர வண்டியில் ஏற்றி பாதுகாப்பாக அனுப்பி வைக்க முற்பட்ட போது முச்சக்கர வண்டியை சுற்றி வளைத்தும் தாக்குதல் நடத்தப்பட்டது. பின்னர் அடிதாங்க முடியாமல் தப்பினோம் பிழைத்தோம் என்று அந்த கும்பல் ஓடி மறைந்தது. அதன் பின்னர் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டில் அருண் சித்தார்த் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் என்கின்றவாறு அந்த செய்தி நிறைவடைந்திருப்பது இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக அரசாங்கத்துக்கு எதிராக ஐக்கிய பெண்கள் சக்தி ஆரம்பித்தது பேரணியை என்கின்ற ஒரு செய்தி இங்கு இடம்பெற்றிருக்கிறது. நாடு பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் பல இடங்களில் வலுவடைந்து வருகின்றன. இந்த நிலையில் இன்று பருத்தித்துறை தொடக்கம் தெய்வேந்திர முனை வரை ஐக்கிய பெண்கள் சக்தியால் பேரணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக நேற்று காலை கச்சேரியில் இருந்து யாழ்ப்பாணம் நகர்பகுதியை நோக்கி பேரணி இடம்பெற்றது. பேரணியில் ஹிருணிகா பிரேமச்சந்திரன், உமா சந்திர பிரகாஷ் உள்ளிட்ட கட்சியின் அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்கிறவாறு அந்த செய்தி நிறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக நாட்டில் அவசரகால நிலை ஏப்ரல் 1 முதல் நடைமுறையாகும் வகையில் நாட்டில் அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி கோத்தபாயவால் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நேற்று இரவு வெளியிடப்பட்டது. நாடு முழுவதும் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரம் பெற்று வரும் நிலையில் இவ்வாறு பொது அவசரகால நிலைமை அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டால் நாட்டில் முப்படையினரும் போலீசாரும் அதிகாரங்கள் அதிகரிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு அதிகாரத்தை அதிகரித்து இந்த நாட்டில் அவசரகால நிலை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெசில் அமெரிக்காவில் என்கின்ற ஒரு செய்தியும் சிறிதாக இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நிதி அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ அமெரிக்கா சென்றுள்ளார் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன. மருத்துவ தேவையொன்றுக்காக அவர் நேற்று காலை இலங்கையில் இருந்து அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கின்றவாறு அந்த செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, பார்க்கலாம். இவைதான் இன்றைய தினம். இன்னும் ஒரு செய்தி இங்கே இடம்பெறுகிறது. இடைக்கால அரசை அமைக்காவிடன் உடனடியாக வெளியேற சுதந்திர கட்சி தயார். தயாசிரி மிரட்டல் தொனி என்கின்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளை உள்ளடக்கிய வகையில் இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அமைச்சு பதவிகளை துறந்துவிட்டு சுதந்திர கட்சி அரசிலிருந்து வெளியேறும். இதற்கு மத்திய செயற்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இவ்வாறு சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்றிரவு கட்சித் தலைவர் மைத்திரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. இதன்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக செய்தி தொடர்கிறது. கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர கூறியவை வருமாறு: அரசுடன் பல விடயங்கள் தொடர்பில் பேசப்பட்டுள்ளன. ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது 15 விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. சர்வகட்சி மாநாட்டில் 22 யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. இவை தொடர்பில் இன்னும் சாதகமான பதில் கிடைக்கவில்லை. எனவே தற்போதைய நிலையில் இடைக்கால அரசொன்றை அமைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அரசில் இருந்து வெளியேறுவோம், அமைச்சு பதவிகளை துறப்போம். இது தொடர்பில் ஜனாதிபதிக்கு நாளை, அதாவது இன்றைய தினம் கடிதம் அனுப்பப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதேவேளை நாட்டில் தற்போதுள்ள அமைச்சரவையை பதவி நீக்கம் செய்யுமாறு ஜனாதிபதியிடம் கேட்கின்றோம். நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளுடன் பேச்சு நடத்தி பொது இணக்கப்பாடுடன் இடைக்கால அரசொன்றை அமைக்கவும் என்று விமல் உதயகம்மன்பில, வாசுதவ நாணயக்கார ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்கின்றவாறு அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்ற பிரதான செய்திகளுடைய விரிவாக்கமான செய்தியாக காணப்படுகிறது. தொடர்ந்தும் நாங்கள் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். சிறிய இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இது இன்றைய பத்திரிகைகளின் நிகழ்ச்சி. அடுத்ததாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையிலே முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பிரதான செய்திகளின் விரிவாக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். பிரதான தலைப்பு செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் வெடிப்பு. மேல் மாகாணத்தில் காலை வரை போலீஸ் ஊரடங்கு அமல் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு இடம்பெற்றிருக்கிறது. இது ஏற்கனவே பத்திரிகைகளில் பார்க்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அடுத்ததாக கோட்டாவின் வீடு முற்றுகை. திட்டமிடப்பட்ட அடிப்படைவாதிகளால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி ஊடக பிரிவு இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. பெண் உட்பட 54 பேர் கைது. பேருந்து, ஜீப், மோட்டார் சைக்கிள்கள் எரிப்பு. 39 மில்லியன் ரூபாய் சொத்து இழப்பு. 18 விசேட அதிரடிப்படையினர், 24 போலீசார், 15 பொதுமக்கள் காயம் என்கின்றவாறு கட்டமிடப்பட்ட ஒரு தகவல் இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது அவசரகால நிலை, ஜனாதிபதியால் பிரகடனம், விசேட வர்த்தமானி வெளியீடு என்கின்ற செய்தி கட்டப்பட்டு இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் பார்க்கப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாளை நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டமா, தீர்மானம் எடுக்கப்படவில்லை என போலீசார் தெரிவிப்பு. அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் பார்த்துவிடலாம். நாளை ஏப்ரல் 3ஆம் தேதி நாடு முழுவதும் போலீஸ் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். நாளை 3ஆம் தேதி தன்னெழுச்சி போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனவே அன்றைய நாளில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு, இதனால் பொது போக்குவரத்துக்கள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ள நிலையில் நாட்டில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது என்கின்றவாறு அந்த செய்தி நிறைவடைந்திருக்கிறது. மேரிஹானவில் இடம்பெற்றது இனவாத சம்பவம் இல்லை, முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. மேரிஹானவில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது இனவாத சம்பவம் இல்லை, பயங்கரவாத சம்பவமும் இல்லை என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இவ்வாறான இனவாத கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். அவர் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது:
நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு எதுவும் காணப்படாததால் மீரிகானவில் ஆர்ப்பாட்டம் வெடித்தது. தற்போதைய அரசியல் கட்டமைப்பின் வீழ்ச்சியே இந்த சம்பவத்திற்கு காரணம் என அவர் தெரிவித்தார். இலங்கை பிரஜைகளை வாட்டும் பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளது. எதிர்க்கட்சியும் தனது பொறுப்பை நிறைவேற்ற தவறியுள்ளது. அரசாங்கம் இந்த சம்பவங்களுக்கு பல தரப்பட்ட குழுக்கள் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது. ஆனால் அவர்கள் தங்கள் குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும். அரசாங்கம் இனவாத கருத்துக்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதேவேளை யார் இந்த வன்முறைகளுக்கு காரணம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். யூபிலி போஸ்டில் அமைதியான விதத்திலேயே ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. ஆனால் பங்கிரி மாவட்டத்தில் அந்த நிலைமை மாற்றமடைந்தது. நான் இது குறித்து மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறேன். அமைதியான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமைக்காக எவரையும் காயப்படுத்தக்கூடாது. மக்களுக்கு அமைதியாகவும் சுதந்திரமாகவும் போராட உரிமை உண்டு. பொதுமக்களின் ஆர்ப்பாட்டங்களில் அரசியல் கட்சிகள் பங்கெடுக்க கூடாது. ஆனால் அரசியல் கட்சிகள் தங்கள் கூட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்துவதற்கான உரிமை உண்டு. தாமதமாகிவிட்ட போதிலும் பாராளுமன்றத்திற்கும் கடப்பாடு உள்ளது. பொதுமக்களுக்கு தீர்வை வழங்கக்கூடிய தீர்வுகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நெருக்கடிக்கு வன்முறைகள் இன்றி தீர்வு காணப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்றவாறு அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்ததாக ஒரு செய்தி, எரிவாயு வரிசை தொடர்பில் என் மனைவியிடம் கேளுங்கள் கெஹலிய என்கின்ற செய்தி இங்கு இடம்பெற்றிருக்கிறது. எரிவாயு வரிசை தொடர்பில் என் மனைவியிடம் கேளுங்கள் என அசண்டையீனமாக பதிலளித்தார் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல. அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவிடம் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினர். இதன்போது ஊடகவியலாளர் சமையல் எரிவாயு வரிசை பிரச்சனை நாட்டில் எப்படி இருக்கிறது என கேட்டார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் கெஹலிய, எரிவாயு வரிசையின் நிலைமை பற்றி எனக்கு தெரியாது. எரிவாயு தொடர்பில் எனது மனைவியிடமே கேட்க வேண்டும் என்று அவர் பதிலளித்தார் என்கின்றவாறு அந்த செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நிறைவடைந்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக கைதானவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய 300 சட்டத்தரணிகள் என்கின்றவாறு ஒரு செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அரசு தலைவர் கோத்தபாய ராஜபக்சவின் இல்லத்திற்கு முன்பாக இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள் சார்பாக அதிகளவான சட்டத்தரணிகள் மீரிகான போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 300க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் இவ்வாறு முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்களுக்கு சட்டத்தரணிகள் தமது சேவைகளை இலவசமாக வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் என்கின்றவாறு அந்த செய்தியும் இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அரசுக்கு எதிரான போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் இணைவு. அடுத்ததாக சமூக வலைதளத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார் என்றவாறு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. தேவை ஏற்பட்டால் நாட்டிற்குள் சமூக வலைதள ஊடகங்கள் சம்பந்தமாக நடைமுறையில் இருக்கும் சட்டத்திற்கு அமைய செயல்படுவதற்கு தயார் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கின்றார். மிரிகான பிரதேசத்தில் நேற்று முன்தினம் நடந்த சம்பவம் தொடர்பாக நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது ஏதேனும் ஒரு வன்முறை செயலுக்காக சமூக ஊடகங்கள் வாயிலாக தூண்டுதல்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுமாயின் எடுக்கப் போகும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்த அஜித் ரோஹன, ஏதேனும் கலவர சம்பவம் ஒன்றில் ஈடுபட சமூக ஊடகங்கள் மூலம் தூண்டுதல் மேற்கொள்ளப்பட்டால் அல்லது அப்படி தூண்டப்படும் ஆபத்து இருக்குமாயின் அது சம்பந்தமாக நடைமுறையில் இருக்கும் சட்டத்திற்கு அமைய நடவடிக்கை எடுக்க நேரிடும் என அவர் கூறியுள்ளார் என்றும் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சரவையை கலைத்து காபந்து அரசை அமைக்க ஆளுந்தரப்பை சேர்ந்த 11 கட்சிகள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை. ஆர்ப்பாட்டத்துக்கு இடையூறு விளைவித்தவர் நையப்புடைப்பு என்கிற செய்திகள் ஏற்கனவே பார்க்கப்பட்ட செய்திகளாக காணப்படுகிறது. அடுத்த ஒரு செய்தி, நாட்டில் இன்று 8.5 மணி நேர மின்வெட்டு என்கின்ற செய்தி. நாட்டில் இன்றைய தினம் மின் துண்டிப்பை மேற்கொள்வதற்காக இலங்கை மின்சார சபையால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய இன்றைய தினம் 8 மணித்தியால 30 நிமிடங்களுக்கு மின் துண்டிப்பை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்கின்றவாறு அந்த செய்தி நிறைவடைந்திருக்கிறது. இவை இன்றைய தினம் பலம்புரி பத்திரிகையில் இடம்பெற்ற முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலே முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகளினுடைய விரிவாக்கத்தை பார்க்கலாம். யாழில் ஐக்கிய மக்கள் சக்தி போராட்டம், கோத்தாவுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பியவருக்கு மக்கள் செருப்படி என்கின்ற அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக புகைப்படத்தோடு வெளியிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது.
அரசு தரப்பினருக்கு தீவிர பாதுகாப்பு, அமைச்சர்களின் வெளிநடமாட்டங்களும் குறைவு என்கின்ற செய்தி இங்கு இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அந்த இரு விமானங்கள் தயார் நிலையில், ராஜபக்சக்கள் தப்பியோட முயல்கின்றனரா த வீக் என்கின்றவாறு ஒரு செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். ராஜபக்சக்கள் நாட்டிலிருந்து தப்பியோட முயல்கின்றன என கொழும்பில் தகவல்கள் பரவுவதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. த வீக் என்ற அந்த ஊடகம் மேலும் தெரிவித்திருப்பதாவது, இலங்கையின் பொருளாதார நிலைமை மிக மோசமடைந்துள்ளது. இதற்கு மத்தியில் ராஜபக்சக்கள் இலங்கையிலிருந்து தப்பியோட முயல்கின்றனர் என்ற தகவல்கள் கொழும்பில் காட்டு தீ போல பரவுகின்றது. கட்டுநாயக்காவிலும் ரத்மலானையிலும் ராஜபக்சர்களை ஏற்றிக்கொண்டு செல்வதற்காக 2 விமானங்கள் தயார் நிலையில் உள்ளன என்று தகவல்களும் கொழும்பில் வெளியாக இருக்கின்றன. முதல் குடும்பம் மீதான பொதுமக்களின் சீற்றம் கட்டுப்படுத்த முடியாததாக மாறியுள்ளதால் இந்த நிலை உருவாகியுள்ளது. எனினும் ராஜபக்ச சகோதரர்களுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இதனை நிராகரித்துள்ளன. சகோதரர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை காண முயல்கின்றனர் என அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். கொழும்பில் பீம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொண்டு விட்டு இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்தியா திரும்பிய மறுநாள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் வீட்டை முற்றுகையிட்டனர். கொழும்பில் உள்ள ராஜபக்சவின் வீட்டிற்கு செல்லும் ஒவ்வொரு வீதியிலும் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தது. கோஹோம் கோத்தா என்ற பதாதைகளுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் காணப்பட்டனர். மிரிஹானவில் உள்ள பங்கிரிவத்தையில் பதற்றமான சூழ்நிலை நிலவியை தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கோத்தபாய ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் பெருப்பிக்கப்பட்ட யூபிலி சந்தி வியாழக்கிழமை முதல் பாரிய ஆர்ப்பாட்டங்களை சந்தித்த வண்ணம் இருந்தது. எங்களுக்கும் குழந்தைகள் உள்ளன என பதாதைகளுடன் பெண்களும் குழந்தைகளும் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டனர். கோத்தபாய ராஜபக்ச தனது பணியை முடித்துக் கொண்டு வீடு திரும்புவதை இலகுவாக்குவதற்கு யூபிலி சந்தி புனரமைக்கப்பட்டது. கொழும்பும் நாட்டின் ஏனைய பகுதிகளும் 13 மணி நேர மின்வெட்டினை எதிர்கொண்டுள்ளன. எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக தங்களால் சேவையில் ஈடுபட முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் என்கின்றவாறு அந்த செய்திகள் நிறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அநேகமான அடுத்த செய்திகள் அநேகமாக ஏனைய பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகளாகவே காணப்படுகின்றன. அவை இவைதான் இன்றைய தினம் இந்த 4 பத்திரிகைகளிலும் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக காணப்படுகின்றன. தினக்குரல், பலம்புரி, உதயன் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளில் இருந்து முன்பக்கத்தில் இடம்பெற்ற செய்திகளுடைய விரிவாக்கம், பிரதான செய்திகள் போன்றவற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இத்தோடு நாமும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவியை வழங்கிய ஜோனிஸ்டன் அவர்களோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் கேலிஸ். நன்றி நேயர்களே. டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.